இந்த கதை வெறும் சிறுகதையாக மாத்திரமல்லாமல் இலக்கிய பாத்திரங்களோடு இலக்கிய விடயங்களோடு சம்பந்தப்படுத்தி அந்த இலக்கிய விளக்கங்களும் உங்களுக்கு தந்து கதையை கொண்டு சென்றிருக்கின்றார். ஆகவே இலக்கியம் தொடர்பான சில விளக்கங்களும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது பிள்ளைகளா, இந்த சிறுகதை 1998 வெளியானதாகும். அந்த காலகட்டத்தில் தான் கம்ப்யூட்டர் பற்றிய அறிவு தமிழ் பேசுபவரிடம் வளரத் தொடங்கிய காலகட்டம். கம்ப்யூட்டரும் எங்களுக்கு அறிமுகமான காலகட்டம். ஆகவே அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் பற்றிய அறிவு மக்களுக்கு எப்படி இருந்தது, அதன் பயன்பாடு எப்படி இருந்தது என்பதை எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக கதாசிரியர் இந்த கதையை அழகாக வெளிப்படுத்தியுள்ளார். இந்த சிறுகதையை நாங்கள் 2 வீடியோக்களில் உங்களுக்கு தருவதற்கு நினைத்திருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஒன்று இந்த கதையை வாசிப்பதும் அந்த கதையில் இருக்கின்ற கதைக்குரிய விளக்கத்தையும் தருவதாக முதலாவது வீடியோ அமைந்திருக்கும். 2வது வீடியோ அதற்குரிய விளக்கங்கள், கதைக்கரு, கதாபாத்திரம், மொழிநடை, கதை பின்னல், கம்ப்யூட்டருடைய பயன்பாடுகள் என்பன பற்றியும் விளக்கங்களும் உங்களுக்கு தர இருக்கின்றேன் என்பதை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கம்ப்யூட்டர், அதனுடைய பார்வை எனக்கு துண்டாய் பிடிக்கவில்லை. அது இருந்த விதமும் தோற்றமும் வெறுப்பை கூட்டியது. மேசை மேல் சவடலாக பரப்பிக்கொண்டு கல்லுளி மங்கன் போல சப்பளிந்து போயிருந்தது. பாருங்கள் பிள்ளைகள், கல்லுளி மங்கன் என்று சொல்வது பிடிவாதக்காரன் அல்லது உணர்ச்சிகள் அற்றவன் என்றும் பொருள்படும். அந்த உணர்ச்சிகள் அற்றவன் போல இந்த கம்ப்யூட்டர் சப்பளிந்து போய் இருப்பதாக கதாசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆனா பெண்ணா என்று கூட சரியாக தெரியவில்லை. கம்ப்யூட்டர்களில் ஆண் பெண் பேதம் இருப்பது எனக்கு கனநாளாக தெரியாது. அதை கண்டுபிடிப்பதற்கு என்ன குறுக்கு வழி என்பதையும் அப்போது யாரும் சொல்லி தந்திருக்கவில்லை. சில நிபுணர்கள் பார்த்த வாக்கிலேயே சொல்லிவிடுவார்களாம், பெண்ணென்றால் வழிக்கு கொண்டு வர கனநாள் ஆகும், பிகு செய்து கொண்டே இருக்குமாம். ஆனால் அணைந்து விட்டால் உயிர் உள்ளவரை விசுவாசமாக செயல்படும். ஆண் அப்படி இல்லையாம். ஆரம்பத்தில் அளவுக்கு அதிகமாக ஒத்துழைக்கும், நாள் போக போக காலை வாரி விட்டு விடுமாம். இந்த விஷயம் என்னத்தை சொல்லுகின்றதுண்டா பிள்ளைகள், கம்ப்யூட்டரில் பல விதங்கள் இருக்கின்றன. அப்போ சிலது எங்களுக்கு உடனடியாக எங்களோட இணைந்து வருவது போல இருக்கும், பின்னர் அது பொருத்தமில்லாமல் இருக்கும். ஆனால் சிலது எங்களுக்கு கஷ்டமாக இருப்பது போல இருக்கும், ஆனால் நாங்கள் பழகிவிட்டால் அது எங்களோடு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் இங்கு ஆண் பெண் கம்ப்யூட்டர் என்று கூறுகின்றார். முன்பின் தெரியாத விவகாரத்தில் இப்படி மாட்டிக்கொண்டோமே என்று நொந்து கொண்டேன். ஒரு திடீர் உந்துதலால் தான் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குவதாக முதல் நாள் இரவு எங்கள் வீட்டில் முடிவாகியது. என் 9 வயது மகன் அரவிந்தன் தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லாரிடமும் கம்ப்யூட்டர் இருப்பதாக அளந்தான். என் ஆசை மனைவியோ ஹார்மோனிய பெட்டி போல இதையும் வளைத்து விடலாம் என்று ஆர்வமான கனவுகளுடன் காத்திருந்தாள். இது என்ன வெண்டைக்காயா, நுனியை முறித்து பார்த்து வாங்க. கம்ப்யூட்டர் முந்தி பிந்தி வாங்கியும் அனுபவம் இல்லை. கடைக்காரனுடைய முகலாவண்யம் கதைப்பதற்கு ஆசையூட்டுவதாகவும் இல்லை. வீரியம் நிறைந்தவன் போல காணப்பட்டான். அவன் தலையில் இருக்க வேண்டிய முடியெல்லாம் மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் வந்து கொண்டிருந்தது. எனக்கு அவன் சொன்ன விளக்கங்களும் கேட்ட கேள்விகளும் தலைகால் புரியவில்லை. நான் நியூயார்க்கில் பட்ட பாடு இங்கேயும் பட வேண்டி வந்து விட்டதே என்று யோசித்தேன். இங்கே பாருங்க பிள்ளைகள், இது என்னென்னு சொன்னால், இங்கே அந்த குடும்பத்தில் 3 இருக்கின்றார்கள். கதாசிரியர் அவர்தான் தந்தையாக இருக்கின்றார், மனைவி மேகலா, மகன் அரவிந்தன். அப்போ இவர்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் வாங்க வேணுமென்றொரு ஆசை ஒவ்வொருவருக்கும் இருந்தது. மகன் பாடசாலையில் அதை பழகியதால் அவருக்கு அந்த ஆசை இருந்தது, மனைவிக்கும் அந்த ஆசை இருந்தது, இவருக்கும் அதை வாங்கினால் நல்லம் போல தெரிஞ்சது. அப்போ 3 முடிவு செய்து அதை வாங்குவதற்காக இவர் போகின்றார். அந்த நேரத்தில் இவருக்கு இந்த கம்ப்யூட்டரை பற்றின எந்த அனுபவமே இல்லை, ஆனால் போகின்றார் வாங்குவதற்காக. அங்கே கடைக்காரனுடைய முகலாவண்யம், அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது கதைப்பதற்கு ஆசை ஊட்டுவதாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு வீரியம் நிறைந்தவன் போல காணப்படுகின்றான் என்று சொல்லப்படுகின்றது.
அதாவது எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு பொருளை வாங்க போய்க்க அந்த கடைக்காரர் எங்களோட அன்பாக வடிவாக கதைச்சா தான் அந்த பொருளை வாங்க ஆசையாக இருக்கும். இவருக்கு கடைக்காரனை பார்த்த உடனே அவனுடைய தோற்றம் பிடிக்கவில்லை. முன்பொரு காலத்திலே இவர் நியூயார்க்குக்கு போகும் பொழுது ஒரு தூண்டில் வாங்கி வர சொன்னார். அப்போ அங்கே போய் இவர் சரியாக அந்த வாங்குகிற விதத்திலே கஷ்டப்பட்டவர். அந்த சம்பவத்தை இதனோடு கொண்டு வந்து தொடர்படுத்தி பார்க்கின்றார். அமெரிக்காவுக்கு நான் முதலாக போன போது வாய்விட்டு கேளாத நண்பர் ஒருவர் தூண்டில் ஒன்று வாங்கி வரும்படி கூறியிருந்தார். தூண்டிலில் மீனை பிடிப்பது தலையிலா வாலிலா என்பது போன்ற அடிப்படை விஷயம் கூட எனக்கு தெரியாது. நண்பருக்கு சரியென்று வாக்கு கொடுத்து விட்டேன். அமெரிக்காவில் தூண்டில் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு போன போதுதான் எனக்கு பிரச்சனையின் பிரம்மாண்டம் வெளிச்சமானது. கடை என்றால் அது சாதாரண கடை அல்ல, ஒரு கிரிக்கெட் மைதானம் அளவில் மிகப்பெரிய சமாச்சாரம். இதிலே விசேஷம் என்னவென்றால், இந்த கடையிலே தூண்டில் மட்டும்தான் விற்பனை செய்வார்கள். மீன்பிடி சாதனங்களுக்கென்றே ஏற்படுத்தப்பட்ட பிரத்யேகமான நிலையம். எத்தனையோ விதமான உபகரணங்கள், முன்பின் பார்த்திராத வினோதமான தூண்டில்கள் சிறிதும் பெரிதுமாக கடையை நிறைத்து கிடந்தன. நான் அங்குமிங்கும் அண்ணாந்து பார்த்து கொண்டு அனாதையாக திரிந்தபோது எங்க வைக்கும் வெனப்புள்ள பணிப்பெண் ஒருத்தி தென்பட்டாள். குதி உயர் காலணியில் நறுக்கென்று அவள் கத்தரிக்கோல் வெட்டுவது போல நடந்து வந்து, உங்களுக்கு ஏதும் உதவி தேவையா என்று மழலை மொழியில் கேட்டாள். நான் வந்த விஷயத்தை விளக்கினேன். அவளுடைய முதல் கேள்வி, உங்களுக்கு எப்படி வேண்டும், வலது கையில் தூண்டிலா அல்லது இடது கையா என்றாள். ஹஹா, அப்படியா சங்கதி என்று நான் வலது கை என்று பதில் சொன்னதும் இரண்டாவது கேள்வி எழுந்தது. ஆற்றிலேயா கடலிலேயா என்றாள். இது என்னடா வில்லங்கம் என்று நான் யோசிப்பதற்கிடையில் அடுத்த கேள்வி வந்து விழுந்தது. ஆழ்கடலா கரையோரத்திலா என்றாள். தூண்டிலே இத்தனை விஷயங்கள் இருக்கா என்று நான் தியானத்தில் இருந்தபோது மிகவும் முக்கியமான ஒரு கேள்விக்கணையை வீசினாள். சிறுவனா, இளைஞனா அல்லது முழு மனிதனா என்றாள். நான் என்னுடைய நண்பருடைய உடல்வாகை மனத்தினால் அளவெடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். இப்படியாக அவள் கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்டாள். நின்று கொண்டு பிடிப்பதற்கா, இருந்து பிடிப்பதற்கா, படகில் போய் பிடிப்பதற்கா, படுத்திருந்து பிடிப்பதற்கா என்றாள். ஒரு முறை பிள்ளைகள் இவர் அமெரிக்காவுக்கு போகின்றார். அமெரிக்காவுக்கு போகும்பொழுது இவருடைய நண்பர் ஒரு தூண்டில் வாங்கி வர சொல்கிறார். இவர் தூண்டில் தானே என்று சொல்லி ஆமென்று சொல்லிவிட்டு போகின்றார். இந்த தூண்டிலை பற்றி இவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கே போய் பார்த்தா பிறகுதான் அந்த கடையை பார்த்தால் அது பெரிய கடை, அதாவது பிரம்மாண்டமான கடை. அந்த கடையில் எல்லாமே இந்த தூண்டில் சம்பந்தமான விஷயங்கள், மீன்பிடி சம்பந்தமான தூண்டில் சம்பந்தமான பொருட்கள் தான் அங்கே காணப்படும். அப்போ சரி என்று இவர் முழுக்க பார்த்து கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு பெண் வருகின்றாள், பணிப்பெண் என்று சொல்லுகின்றோம். ஏன்னா அந்த பெண் வந்த உடனே அவள் தன்னுடைய மழலை மொழியில் இவருக்கு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாள். அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ இவருக்கு அங்கே தலைகால் புரியலை, மனதுக்குள்ளே கோபமாயும் இருக்குது. இப்போ சொல்கிறார், என்ன மரியாதை கருதி இவள் சிறுநீர் பெய்து கொண்டு பிடிப்பதற்கா என்பதை கேட்கல. அதை மட்டும்தான் இவள் கேட்காமல் விட்டுட்டால், மிச்சம் எல்லாம் கேட்டுட்டாலோ என்று மனதுக்குள்ளே நினைக்கின்றேன். சிறிய மீனா பெரிய மீனா, என்ன எடை தாங்கும் தூண்டில் தேவை? இது மாதிரியாக இம்மென்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 கேள்விகள் வந்து விழுந்தன. தலை சுற்றிவிட்டது. டிக்கெட் வேண்டாம், கையை விடு என்று ஆகிவிட்டது. கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று எனக்கு பட்டது. அடுத்த முறை வரும்போது இவளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை ஒரு புத்தகமாக அடித்து கொண்டு வருவது என்று மனதிற்குள் தீர்மானித்து கொண்டேன். பாருங்கள் பிள்ளை, எங்கே வேறு என்ன சொல்லுறாருன்னா, யாழ்ப்பாணம் வெலிங்டன் தியேட்டரில் கவுண்டரில் ஓட்டைக்குள்ளே கையை நீட்டி தான் டிக்கெட் வாங்கணும், உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படி டிக்கெட் வாங்கும் பொழுது அங்கே உள்ளுக்கு இருப்பவர் கையை கட்டியாக பிடிச்சு கொள்வாராம். பின்னுக்கு செனன் நெருக்குமா, டிக்கெட் கேட்டவருக்கு கை முறிஞ்சு போகிற நிலை இருக்குமா. டிக்கெட் வேணாம், கையை விடு என்று சொல்லி கத்துவது வழக்கமாம். அப்படித்தான் இவரும் அங்கே மாட்டுப்பட்டு நிற்கின்றார். இப்படியாக சந்தி பிரிக்காத பாடல் போல தலை சுற்றியது விவகாரம். மறுபடியும் நான் அந்த கடைக்கு கம்ப்யூட்டரை கொத்து கொத்தாக ஆராய்ச்சி செய்து வித்துவான் பட்டம் பெற்ற ஒரு நண்பரோடு படையெடுத்தேன். நண்பர் கம்ப்யூட்டருக்கு தலபுராணம் எழுதியவர். விடுவாரா?
இப்போது வட்டியும் முதலுமாக அவர்களை போட்டு குடை குடை என்று குடைந்தார். அவர்களுடைய சம்பாஷணை முற்றிலும் ஒரு புதிய பாஷையில் நடைபெற்றது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. 2 பேருடைய வாயையும் மாறி மாறி பார்த்தேன். ஹார்ட் டிரைவ், ஃப்ளாப்பி, மெகாபைட், சாஃப்ட்வேர், இன்டர்ஃபேஸ், யூபிஎஸ் என்ற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சிதம்பர சக்கரமாக இருந்தன. இவருக்கு அந்த கம்ப்யூட்டர் கடையில் கம்ப்யூட்டரை பற்றி சொன்ன விஷயம் ஒன்றுமே விளங்கலை. என்ன கதைக்கிறாங்களொன்று கூடி அவருக்கு விளங்கவில்லை. அப்போ என்ன செய்தார்? திரும்ப வந்து அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயம் தெரிஞ்ச ஒருவரோடு கடைக்கு செல்கின்றார். அதைத்தான் கம்ப்யூட்டருக்கு தலைப்புராணம் எழுதியவரோடு சென்றதாக கூறப்படுகிறேன்டா. கம்ப்யூட்டரை பற்றின முழு விடயமும் இவர் கூட்டிக்கொண்டு போன நண்பருக்கு தெரியும் என்றபடியால் அவரை கூட்டிக்கொண்டு போகின்றார். ஒரு முறை கவி காலமேகம் பெயர் தெரியாத ஒரு ஊரில் பாசை தெரியாத திம்மி என்கின்ற தாசியுடன் இரவை கழிக்க வேண்டி வந்ததாம். இரவு முழுக்க தாசி எமிரோவோரி எந்துண்டி வஸ்தி என்றெல்லாம் இவரிடம் சரசம் செய்தாள். அவள் சொன்னது இவருக்கு புரியவில்லை. இவர் சொன்னது அவளுக்கு விளங்கவில்லை. எமன் கையில் பட்ட பாடுபட்டேன் என்கின்றார் காலமேகம். எமிரோவோரி என்பாள், எந்துண்டி வஸ்தி என்பாள். தாம் இரா சொன்னதெல்லாம் தலைக்கடை தெரிந்ததில்லை. போம் இராச்சூளம் சோலை பொறுகொண்டை திம்மி கையில் நாம் இராப்பட்ட பாடு யமன் கையில் பாடுதானே. இங்கே பாருங்க பிள்ளைகளா, ஒரு முறை கவி காலமேகம் பெயர் தெரியாத ஒரு ஊரில் பாச தெரியாத ஒரு பெண்ணுடன் இரவை கழிக்க வேண்டி வந்ததாம். எங்களுக்கு தெரியும் கவி காலமேகம் வந்து நகைச்சுவையாக கவிதைகள் பாடக்கூடிய ஒருவர். இவர் இப்படி இரவு கழிக்கும் பொழுது அவள் எமிரோவோரி எந்துட்டி வஸ்தி என்றெல்லாம் சொல்லி இவளோடு இருக்கின்றார். இவருக்கு அது அவள் சொன்னது ஒன்றுமே புரியவில்லை. அவளுக்கு இவருடைய பாசை புரியவில்லை. அந்த பாசை வந்து இங்கே சொல்லப்பட்ட அந்த கவிதை வந்து தெலுங்கு வசனமாக இருக்கின்றது. அங்கே அவள் சொல்லியிருப்பாள், எங்கிருந்து வந்திருக்கின்றீர், எவ்வளவு பணம் வைத்திருக்கின்றீர் என்றதான் அந்த கவிதையினுடைய சாராம்சம். ஆனால் இவர் சொல்லுகின்றார் என்னென்றால், தனக்கு அவள் சொன்னது விளங்கவில்லை என்பதற்காக எமன் கையில் பட்ட பாடுதான் அந்த இராப்பொழுது முழுக்க தான் பட்டதாக கூறுகின்றார். அந்த கஷ்டம்தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர்களுடைய கதையில் அடிக்கடி ராம் ராம் என்ற வார்த்தை அடிப்பட்டது. நான் மேலே இருப்பது ராம் என்றும் கீழே இருப்பது லக்ஷ்மணன் என்றும் எனக்கே உரிய சாதுரியத்துடன் ஊகித்து கொண்டேன். இங்கே அடிக்கடி அவைக்குள்ளே கதைக்கும் பொழுது ரேமண்டு கதைக்கினேன். ரேமண்டா என்ன பிள்ளைகளா, ரெண்டம் அக்சஸ் மெமோரி, அதாவது தற்காலிக நினைவகம் என்று கம்ப்யூட்டர் பாஷையில் நாங்கள் சொல்லுவோம். இவருக்கு அது விளங்காதபடியால் அவர் என்ன சொல்லுகின்றார், மேலே இருப்பது ராமன் என்றும் கீழே இருப்பது லட்சுமணன் என்றும் தனக்குள்ளே தானே ஊகித்து கொள்கின்றார். இதிலிருந்து அவருக்கு கம்ப்யூட்டர் பற்றின அறிவு கொஞ்சமும் இல்லை என்பது புரிகின்றது. இவர்கள் இந்த சந்தடியில் இருக்கும்போது நான் எனக்கு தோதாக ஒருவரை கண்டுபிடித்தேன். அவருடைய கெமிஸ்ட்ரி எனக்கு சரிவரும் போல் தோன்றியது. விஷயம் தெரிந்தவர் போல காணப்பட்டார். அவரிடம் போய் மெல்ல பேச்சு கொடுத்தேன். கம்ப்யூட்டர் வாங்கும்போது நாங்கள் என்ன பாவிப்புக்கு அதை வாங்குகின்றோம் என்பதை நிச்சயிக்க வேண்டும் என்றார். ஒரு நெல்லு மூட்டை மாத்திரம் கொண்டு போவதற்கு ஒரு திருக்கல் வண்டி போதும். 100 மூட்டை என்றால் ஒரு லொரி தேவைப்படும். குடும்பத்தோடு சுகமாக பயணம் செய்ய கார் வசதியாக இருக்கும். இல்லை, விசையாக போவதுதான் நோக்கம் என்றால் ரேசிங் கார் தான் வாங்க வேண்டும் என்றார். இது என்னை யோசிக்க வைத்ததோடு குட்டையை மேலும் குழப்பிவிட்டது. இது தவிர ராட்சச கம்ப்யூட்டர்களும் தனித்தியங்கும் கம்ப்யூட்டர்களும் இருந்தன. மேசையில் வைப்பது, மடியில் வைப்பது, கக்கத்தில் வைப்பது, இப்படியாக பல. தலையில் வைப்பது இன்னமும் வரவில்லை என்றே நினைக்கின்றேன். அது வந்துவிட்டால் பெண்கள் தலையில் மல்லிகைப்பூ வைப்பதற்கு பதிலாக இதை வைத்து கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கடைசியில் நண்பருடைய ஆசைப்படி 486 கம்ப்யூட்டர் வாங்குவதென்று தீர்மானமாகியது. கம்ப்யூட்டர் என்றால் அதை மாத்திரம் தூக்கி கொண்டு வர முடியுமா? அதற்கென்று சில உபகரணங்கள் இருக்கின்றன. நான் கணக்கு போடும்போது அதை மனதில் எடுக்கவில்லை. மவுஸ் பேட், டிஸ்குகள், பேப்பர், ரிப்பன் என்று ஊறுப்பட்ட சாமான்கள். பில் போடும்போது கணக்கு எக்கச்சக்கமாகிவிட்டது.
பொங்கல் பானை வாங்கும் போது அதற்கென்று திருகணி, இஞ்சி, இலை, கரும்பு என்று வாங்குவதில்லையா? அப்படித்தான் இதுவுமன்றி என்னை தேற்றிக்கொண்டேன். நாங்கள் எல்லாவற்றையும் காரிலே ஏற்றி திரும்பி வரும்போது நண்பர் 486 கம்ப்யூட்டர் 486 கம்ப்யூட்டர் என்று உச்சாடனம் செய்தவாறே அதன் வீர பிரதாபங்களை பற்றி ஒரு பரணி பாடினார். எங்க ஊர் சிவக்குழந்து 1008 வேட்டி வாங்க வண்டில் கட்டி பெரிய கடைக்கு போனதை போல் நானும் எனக்கு 486 கம்ப்யூட்டர்கள் கிடைக்கப் போகின்றது என்று மடத்தனமாக ஒரு கணம் கணக்கு போட்டதை எண்ணி வெட்கினேன். இங்கு 486 என்று சொல்வது பிள்ளைகள் 486 கம்ப்யூட்டர் இல்லை, அதனுடைய இலக்கம் 486 என்பது அந்த கம்ப்யூட்டருடைய இலக்கம். இப்போ பாருங்க, அந்த 108 வேட்டிகள் வாங்க என்று சொன்னார் தானே, அங்கு 1008 வேட்டிகள் வாங்க வண்டில் கட்டி பெரிய கடைக்கு போனதை போல தானும் 486 கம்ப்யூட்டர்கள் வாங்க போவதாக, தனக்கு 486 கம்ப்யூட்டர் கிடைக்க போவதாக எண்ணியதை இட்டு வெட்கப்பட்டாராம். ஆழத்தி எடுக்க நிற்பது போல் ஆவலோடு வாசலில் காத்திருந்தாள் என் மனைவி மேகலா. அவளுக்கு பக்கத்தில் என் மகன். நிறை பொங்கல் பானையை இறக்குவது போல மெத்த மெதுவாக கம்ப்யூட்டரை இறக்கி உள்ளே கொண்டு போய் ராகுகாலம் தவிர்ந்த நல்ல வேளையிலே ஒரு மேசையில் இருத்தினோம். முதல் வேளையாக சாமிக்கு தீபம் காட்டிவிட்டு வந்து கணினி பொறியின் நெற்றியில் ஒரு குங்குமப் பொட்டு வைத்தாள் என் மனைவி. கையகலத்துக்கு அரவிந்தன் அதில் ஓம் ஸ்ரீராம் எழுதினான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பரபரப்புடன் கம்ப்யூட்டரை இயக்கி பார்த்தோம், தட்டி பார்த்தோம், அதன் புது மனத்தை நுகர்ந்தோம். அது கிறுக் கிறுக் என்று உயிர் பெறும் அதிசயத்தை வாய் திறந்து பார்த்து ரசித்தோம். அன்று முதல் அந்த கம்ப்யூட்டர் எங்கள் குடும்பத்தில் ஒன்றாகிவிட்டது. முதல் நாளே நான் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்தேன். கணிப்பொறி என்பது ஒரு ராட்சச வேலைக்காரன். சொல்லும் வேலைகளை எல்லாம் கச்சிதமாக செய்யும். ஆனால் தவறான கட்டளைகளை பிறப்பித்து விட்டாலோ தானே எஜமானனாகிவிடும். பிறகு நீங்கள் அதற்கு அடிமைதான். இன்னொன்று, பயந்து பயந்து அதை அணுகினால் அது எட்ட போய்விடும். எனது 9 வயது மகன் மீன் குஞ்சு நீந்துவது போல உற்சாகமாக அதனோடு ஒட்டி பழகிவிட்டான். கணிப்பொறியை அவனுக்கு நிரம்பவும் பிடித்து கொண்டது. அதுவும் தன்னுடைய இரகசிய கதவுகளை அவனுக்கு தங்கு தடையின்றி திறந்துவிட தயாராகியது. எல்லோருக்கும் அவசரமாக செய்வதற்கு அதில் கனவேலைகள் இருந்தன. என் மனைவிக்கு வீட்டு கணக்குகளும் சீட்டு கணக்குகளும் காத்திருந்தன. அரவிந்தனுக்கு பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் பயிற்சி ஏற்கனவே இருந்தது. படங்கள் கீறவும் கேம்ஸ் விளையாடுவதற்கும் அவன் பறந்தான். அரவிந்தனுடைய நண்பர்கள் இப்பவெல்லாம் அடிக்கடி வந்து போக தொடங்கினார்கள். கம்ப்யூட்டருடன் அவர்கள் பொழுது முக்காலும் கழிந்தது. புது கேம்ஸ்களை பண்டமாற்று செய்து பாவித்தார்கள். கைதேர்ந்த நிபுணர்கள் போல் புதிய தலைமுறை கணிப்பொறி பற்றி நீண்ட விவாதங்களும் பட்டிமன்றமும் நடத்தினார்கள். என் மனைவியின் பொழுதுபோக்கு திசை மாறிவிட்டது. வீட்டு கணக்கு விவரங்களை எல்லாம் கணிப்பொறியில் நுணுக்கமாக பதித்து வந்தாள். அடிக்கடி அவளுக்கு தொலைபேசி வரும். ஒரு முறை சிநேகிதி ஒருத்தி என்னவோ கேட்க, கொஞ்சம் இரு, எனக்கு ஞாபகத்தில் இல்லை, கம்ப்யூட்டரை பார்த்து சொல்லுறேன் என்று இவள் பெருமையாக சொன்னாள். இங்கே கம்ப்யூட்டரை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். வீட்டுக்கு கொண்டு வரைக்க மனைவி வாசலில் காவல் நிற்கிறான், மகன் பக்கத்தில் நிற்கிறான். எல்லோருமாக கொண்டு வந்து அதை நெல்லை நேரம் பார்த்து கம்ப்யூட்டரை மேசையில் வைத்து இயக்கத் தொடங்கினார்கள். அப்போ மனைவி அதற்கு குங்கும போட்டு வைப்பதாகவும் மகன் ஓம் ஸ்ரீராம் எழுதுவதாகவும் கூறப்படுகின்றது. அப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு அவ்வளவு வரவேற்பு இருப்பதாக நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். இப்போ கம்ப்யூட்டரை எடுத்த உடனே எல்லாரும் தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு தொடங்குகின்றார்கள். அரவிந்தனுக்கு பாடசாலை பயிற்சிகள் செய்ய இருக்குது. அதே நேரம் அவன் படங்கள் கீறுறதுக்கும் கேம்ஸ் விளையாடுவதற்கும் விரும்புகின்றான். அதே நேரம் அரவிந்தனுடைய நண்பர்களும் வீட்டுக்கு வந்து போக தொடங்கிவிட்டார்கள். எல்லாரும் அதில் சேர்ந்திருந்து கணிப்பொறி பற்றிய விவாதங்களும் பட்டிமன்றமும் நடத்தியதாக சொல்லப்படுகின்றது. மனைவி மேகலா என்ன செய்கின்றார்? தன்னுடைய வீட்டு கணக்கு விவரங்கள் எல்லாவற்றையும் அதில் பதிஞ்சு வைக்கிறார். அவள் தொலைபேசி வந்தால் கூடி தைக்கல ஏதாவது யாரும் கேட்டால் கொஞ்சம் போகிறோம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, கம்ப்யூட்டரை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி சொல்லுவாள். அப்போது அதாவது புதிதாக பிறந்த ஒரு குழந்தை வீட்டில் எப்படி மாற்றத்தை கொண்டு வருமோ அதே போல் இந்த கம்ப்யூட்டரும் அவர்களுடைய வீட்டிலே இருக்கிற ஒரு உறுப்பினராக கருதி அவர்கள் சேர்த்து கொள்கின்றார்கள். அப்படி
அவர்களுக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் வீட்டிலே ஒரு நல்ல அந்நியோன்யம் இருப்பதாக கூறப்படுகின்றது. புதிதாய் பிறந்த குழந்தை வீட்டை அடியோடு மாற்றுவது போல இந்த கணிப்பொறி எங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொண்டு வந்து விட்டது. நாங்கள் ஒருவருடன் ஒருவர் கம்ப்யூட்டர் பரிபாஷையிலேயே பேச பழகிக்கொண்டோம். பள்ளிக்கு எடுத்து போக மகனுக்கு சாப்பாடு தரும்போது அவன் அம்மா கிவ் மீ எ மெகாபைட் என்று கத்துவான். மனைவியிடம் இது வேறு விதமாக காணப்படும். மேகலா என்ற பெயரை அவள் இப்போதெல்லாம் மெகா என்று எழுதினாள். காரணம் தெரியாமல் இதயத்தில் சந்தோஷம் பொங்கும். அந்த நேரங்களில் என் விரல்கள் சில்லென்று குளிர்ந்திருக்கும். அவள் இடையை போய் தொட்டுவிடும். நளிப்பு காட்டிக்கொண்டே மெல்ல விலகி விடுவாள். வெட்டத்தில் நின்று பிரஸ் எனி கீ டு என்டர் என்று சொல்லிவிட்டு ஓடுவதற்கு தயாராக நிற்பாள். நான் எட்டி பிடித்து இஃப் யூ வாண்ட் டு எஸ்கேப் பிரஸ் ஹியர் என்று என் உதட்டை தொட்டு காட்டுவேன். இந்த நேரங்களிலெல்லாம் ஒரு புதிய அந்நியோன்யம் எங்கள் குடும்பத்துக்குள் பரவியது போல எனக்கு பட்டது. இங்கே என்ன நடக்குதுண்டா பிள்ளைகள், இங்கேவே பழகிற வீட்டில் கதைக்கிற அந்த பரிபாஷையெல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட தொடர்பான சொற்களாகவே இருக்கின்றது. அப்போ மகனுக்கு சாப்பாடு தரும் பொழுது அவன் அம்மா கிவ்மியே மெகா பைட் என்று கத்துகின்றான். அவள் தன்னுடைய பேரை மெகா என்று மாற்றுகின்றான். நீங்கள் கதையை வாசித்து பார்த்தீர்கள்டா தெரியும். முழுக்க கம்ப்யூட்டர் பரிபாஷையிலேயே வீட்டில் உள்ள சொற்பிரயோகங்கள் கதைக்கிற விதங்கள் எல்லாம் காணப்பட்டது. சமயங்களில் அரவிந்தா அரவிந்தா இஞ்சவா என்று யானை ஆதிமூலத்தை கூப்பிட்டது போல ஓலமிடுவாள் என் மனைவி. கம்ப்யூட்டர் இந்த கூட்டலை தப்பு தப்பாய் போட்டிருக்கு, இதை ஒரு காப்பார் என்பாள். என்னுடைய மகனும் என்னம்மா நீங்கள் சும்மா சும்மா கூப்பிட்டு ட்ரபிள் கொடுக்கிறீங்கள் என்று நடப்பு விட்டு கொண்டே போய் அந்த சில்லறை தகராறை சரி செய்து விட்டு வருவான். இப்படியாக அந்த கணிப்பொறியின் வருகைக்கு பிறகு எங்கள் வீடு ஒரு விஞ்ஞான துள்ளல் துள்ளி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. கென நாளாக ஒரு சிறுகதை என் மனதிலே ஊறப்போட்டு கிடந்தது. இப்போது முட்டியில் கல்லு பொங்குவது போல அது பொங்கிக் கொண்டு வந்தது. இனியும் விழுதாமல் தாமதிக்க இயலாது என்ற நிலைமை. 2 காதலர்கள் பற்றியது அந்த கதை. காதலிக்கு மாற்றல் கிடைத்து இன்னொரு ஊருக்கு போய்விட்டாள். தொலை தூரத்துக்கு போனாலும் அவளுடைய காதல் கடிதம் மூலமும் தொலைபேசி மூலமும் சூடு குறையாமல் வளர்கிறது. புது ஊரில் காதலிக்கு இன்னொருவனிடத்தில் மையல் ஏற்படுகின்றது. பழைய காதலன் அவளை நம்பி தபால் நிலையத்துக்கும் தொலைபேசி அலுவலகத்துக்குமாக காசை விரயம் செய்து கொண்டு இருக்கிறான். அவர்களுடைய தொலைதூர காதல் தொலைந்துவிடும் அபாயத்தில் இருந்தது. கதைக்கும் நான் தொலை என்றே தலைப்பு கொடுத்திருந்தேன். சிறுகதையாக தொடங்கி நெடுங்கதையாக அது வளர்ந்து விட்டது. 6000 வார்த்தைகளுக்கிடையில் அதை மடக்கி வைத்திருந்தேன். நான் நினைத்ததிலும் பார்க்க கதை நெல்லாக வந்திருந்தது. காதல் வர்ணனை ஒரு புதுப்புயலை கிளப்பிவிடும் என்று எதிர்பார்த்தேன். இதிலே ஒரு வசதி என்னவென்றால் கணிப்பொறியில் காகிதம் மிச்சப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கும் எவ்வளவோ நன்மை. கையினால் எழுதுவது போல அடித்து அடித்து எழுதி திருத்தங்கள் செய்து காகிதத்தை விரயமாக்க தேவையில்லை. எல்லா திருத்தங்களையும் கம்ப்யூட்டரில் ஒரேடியாக செய்துவிடலாம். எத்தனை மரங்கள் நிம்மதி மூச்சுவிடும். இங்கே கதாசிரியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தந்தை என்ன செய்கின்றார்? அவர் சிறுகதை எழுதுவது வழக்கம். அப்போ தான் கதை எழுத தொடங்கின தன்னுடைய கதையையும் இதிலே அச்சடிக்கத்தான் அவருக்கு விருப்பம். அப்போ என்ன செய்கின்றார்? அந்த கதையை அந்த கம்ப்யூட்டரில் அடிக்கின்றார். அப்போ அவர் நினைத்ததிலும் பார்க்க இது இன்னும் அவருக்கு இலகுவாக இருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார் என்னென்று சொன்னால், கணிப்பொறியிலே காகிதம் மிச்சப்படுகின்றது, பேப்பர் மிச்சப்படுகின்றது, சுற்றுச்சூழலுக்கு நன்மை கிடைக்கின்றது. அதை கையால் எழுதுவது போல் அடித்து அடித்து எழுதி திருத்தங்கள் செய்தால் காகிதங்கள் எல்லாம் விரயமாகும். எல்லா திருத்தங்களையும் கம்ப்யூட்டரில் ஒரேடியாக செய்யலாம். அப்போ இந்த பேப்பர் செய்கிற வைக்கோல் எல்லாம் மிச்சப்படும். இப்படியாக கணிப்பொறியின் நன்மைகளையும் பயன்களையும் அவர் அங்கே எடுத்து காட்டுகின்றார். ஒரே நாள் ஒரே மூச்சில் 8 பக்கங்களை அடித்து முடித்திருந்தேன். வேண்டிய திருத்தங்களை எழுதி அடித்து அடித்து கைமுறியும் அவசியம் இப்போதெல்லாம் இல்லை. வேலையை முடித்து கைகளை தூக்கி நேரியை நிமிர்த்திய போது மின்சாரம் நின்றுவிட்டது. அடித்த அவ்வளவும் பாழாகி என்னுடைய ஆர்வம் கசங்கி போனது. முதலில் இருந்து திரும்பவும் இன்னொரு முறை அடிக்க வேண்டும்.
அடுத்த நாள் நண்பர் வந்தபோது இதை சொல்லி அழுதேன். எனக்கு சாதகத்தில் நம்பிக்கை இல்லை. கும்பராசிக்காரர் எல்லாம் அப்படித்தான். இருந்தும் என்னுடைய சாதகத்தில் கம்ப்யூட்டர் தத்தி இருப்பதாக சுதுமலை சாஸ்திரியார் சொன்னது எனக்கு கொஞ்சம் கவலைப்பட வைத்தது. அப்போது நண்பர் எனக்கு 2 புத்திமதிகள் சொன்னார். ஒன்று, தலைபோகிற காரியம் என்றாலும் ஒவ்வொரு 5 நிமிடமும் டைப் செய்வதை சேமித்து வைக்க வேண்டும். 2, எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு டைரக்டரி உண்டாக்கி அதிலே எங்கள் வேலைகளை சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றார். இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் விவரமாக விளக்கினார். இவர் சிறுகதை எழுதுவதில் ஆர்வம் இருந்தபடியால் ஒரே நாளில் ஒரே மூச்சில் 8 பக்கங்களை அடித்து முடிச்சிட்டார். அடித்து முடித்து இவர் வேலையை முடித்து நிமிந்து பார்த்தபோது மின்சாரம் நின்று விட்டது. அந்த அவ்வளவும் அவர் அடித்த அவ்வளவும் பாழாகி போய்விட்டது. ஏன், அவர் அங்கு சேவ் பண்ணவில்லை. அடுத்த நாள் நண்பர் வீட்டுக்கு வருகின்றார். இவர் அதை சொல்லி அழுதார். அப்போ முன்பு யாரோ சொல்லி இருக்கிறோம், இவருடைய ராசிக்கு கம்ப்யூட்டர் தத்து இருப்பதாக சொல்லப்பட்டது. அதையும் அங்கே நண்பருக்கு சொன்னாராம். இதுக்கு இவர் இப்படி சொன்ன உடனே நண்பர் இவருக்கு புத்திமதி சொல்கிறார். என்னது, என்ன தலைபோகிற காரியமாக இருந்தாலும் ஒவ்வொரு 5 நிமிடமும் டைப் செய்ததை சேமித்து வைக்க வேணும். நாங்கள் சொல்லுவோம் சேவ் பண்ணி வைக்க வேணுமென்று, அதைத்தானே அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார். அடுத்தது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டைரக்டரி உண்டாக்கி ஒவ்வொரு ஃபைல்ஸை தொடக்கி அதில் உங்களுடைய வேலைகளை சேமித்து வைக்க வேணுமென்று அவர் புத்தி சொல்லிவிட்டு சென்றார். அன்றிலிருந்து புகையிலை கன்றுக்கு பாத்தி கட்டுவது போல கணிப்பொறி தளத்தை 3 பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியில் நானும் இன்னொரு பகுதியில் மனைவியும் மீதியில் அரவிந்தனுமாக பயிர் செய்தோம். எங்கள் படிப்புகளை இந்த வரப்புக்குள் வைத்து கொண்டோம். இதற்கு பிறகு ஒரு ஒழுங்குமுறை வந்தது. ஆரம்பத்தில் எனக்கு கம்ப்யூட்டருடன் ஏற்பட்ட பிணக்கு நீங்கி ஒரு இணக்கம் ஏற்பட்டது. அது தன்னுடமுள்ள சூட்சுமத்தை எல்லாம் மெல்ல மெல்ல அவிழ்த்து விட தொடங்கியது. என்னுடைய வேலையை வெகு சுலபமாக்கியது. அந்த மாயா வினோதங்களில் நான் என்னுடைய மனதை பறிகொடுத்தேன். உருக்கியெடுத்த இரும்பினால் செய்த ரெமிங்டன் தட்டெழுத்து பொறியில் நான் ஆரம்பகால தேர்ச்சி பெற்றவன். அதை தூக்க 2 பேரும் வைக்க 4 பேரும் வேணும். நகலெடுக்கும் மெஷின்கள் வருவதற்கு முன்னரான ஒரு காலம் அது. 7 கார்பன் தாள் வைத்து கைகளை தலை உயரத்துக்கு தூக்கி மூச்சை பிடித்து தேடி குத்தி டைப் செய்வதில் நான் ஒரு விண்ணன் என்று பெயர் வாங்கியவன். இப்படி ஒரு ஆழ்ந்த பரவசத்தோடு நான் தட்டெழுத்து லீலைகள் செய்யும் போது அம்மி பொழிவது போல ஒரு விதமான சத்தம் வரும் என்று சொல்வார்கள். என்னுடைய மகன் அப்படியல்ல. அவனுடைய விரல்கள் பட்டு துணியில் படுவது போல மெல்லப்பட்டு நகரும். திசைக்கட்டைகளில் அவன் விரல்கள் வண்ணத்து பூச்சி பறப்பது போல தொட்டு தொட்டு பறந்தபடியே இருக்கும். இங்கே என்ன நடக்கிறதுனா பிள்ளைகள், ஆரம்ப காலத்தில் இருந்த டைப்ரைட்டரை நாங்கள் ரெமிங்டன் தட்டெழுத்துட்டு தான் சொல்கிறது. அது சரியான பேரம், தூக்குறதுக்கு 2 பேர் வேணும்னு சொல்லப்படுகின்றது. பிரிண்டர்ஸ் வருவதற்கு முன்னரான காலம்தான் இந்த காலம். அந்த காலத்தில் ஒரு தட்டச்சில் நாங்கள் பொறிப்பதாக இருந்தால் 7 கார்பன் தாள்கள் வைத்து கைகளை உயர தூக்கி மூச்சு பிடித்துத்தான் அடிப்பார்களாம். ஏனென்று சொன்னால் அப்பொழுது தான் அந்த 7வது தாளிலும் எழுத்து விழும். அவ்வளவு பலமாக அடிக்க வேணும் என்று சொல்லப்படுகின்றது. இதனால் தான் அவர் அங்கே சொல்கின்றார், என்ன, அதை அடிக்கும் பொழுது அம்மி பொழிவது போல ஒரு விதமான சத்தம் வரும் என்று சொல்கின்றார். ஆனால் கம்ப்யூட்டர் வந்த பின்பு நாங்கள் மெதுவாக தட்டச்சில் பொறித்தாலும் எழுத்துகள் சரியான முறையில் வந்து கொண்டு இருக்கும். அதுதான் அங்கே மகன் செய்வது. மகனுடைய விரல்கள் பட்டு துணியில் படுவது போல மெல்லப்பட்டு நகரும் என்று சொல்லுகின்றார். மெதுவாக அடித்தாலும் அங்கு எழுத்துகள் சரியான முறையிலே அமையும். எழுத்துக்கள் திரையிலே மின்னி மின்னி கைகோர்த்து கொண்டு வரும்போது பார்க்க கொள்ளை அழகாக இருக்கும். இதில் பல ரகசிய பாதைகளை என் மகனே கண்டுபிடித்து கொடுத்தான். நான் முன்பே அவற்றை அறிந்தது போல ஒரு அலட்சியத்துடன் ஏற்றுக்கொண்டேன். எப்படி நகலெடுப்பது, கத்தரித்து ஒட்டுவது, தேடுவது, அழிப்பது, எழுத்துக்களை பெரிதாக்குவது, சிறிதாக்குவது போன்ற நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டேன். சொற்பிழைகளை கண்டுபிடிக்கவும் ல மயக்கங்களை நீக்கவும் சீக்கிரத்தில் பழகிக்கொண்டேன்.
ஆனால் என்னை ஆச்சரியத்தில் அடித்தது ஒரு வார்த்தையை தேடி கண்டுபிடிப்பதும் பிறகு அதை மாற்றுவதும் தான். கதாநாயகனுடைய பெயர் சந்திரன் என்று இருந்தது. ரமேஷ் என்று அதை மாற்ற முடிவு செய்தேன். கணிப்பொறியில் அந்த கட்டளையை கொடுத்ததும் அது 36 பக்கங்களையும் தேடி திருவி சந்திரன் என்ற பெயர் வரும் இடங்களில் எல்லாம் அதை ரமேஷ் என்று ஒரு கணத்தில் மாற்றிவிட்டது. இதிலும் பார்க்க இன்னும் ஒரு அதிசயம் காத்து கிடந்தது. கதை 6000 வார்த்தைகளுக்கு மேல் நீடிக்கக்கூடாது. கணிப்பொறியில் கட்டளை கொடுத்ததும் அதனுடைய வார்த்தைகளை எண்ணி கூறிவிடும். அது மாத்திரமல்ல, எத்தனை பக்கம், எத்தனை வரிகள், எத்தனை பராக்கள் என்று கச்சிதமாக சொல்லிவிடும். இது எனக்கு நல்ல வசதியாக இருந்தது. விருதுபர்ணன் என்ற அரசன் தமயந்தியுடைய 2ஆம் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள தேரில் விரைகின்றான். தேரை நலன் ஓட்டியபடியால் அது மின்னல் வேகத்தில் போய்கொண்டிருக்கிறது. தேர் ஒரு சமதரையை கடக்கும் போது அங்கே தாண்டிக்காய்கள் கூடை கூடையாக காய்த்திருப்பதை கண்டார்கள். அப்போது இருதுபர்ணன் தலையை திருப்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு 10,000 கோடி காய்கள் என்று சரிகணக்காக சொன்னானாம். அவன் ஒரு பார்வையில் எண்ணும் அச்ச இருதயம் என்ற கிளையை படித்திருந்தான். இந்த கம்ப்யூட்டரும் அப்படித்தான் அச்ச இருத கிளையை கைதெறிந்ததாக இருந்தது. ஆனால் இதை எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு அதிசயத்தை அது எனக்காக அந்தரங்கமாக வைத்திருந்தது. அப்போது நான் அதனுடைய வஞ்சகத்தையும் சூழ்ச்சியையும் கண்டுகொள்ளவில்லை. மகன் இவரை விட நன்றாக கம்ப்யூட்டர் அறிவு அவனிடம் இருக்கிற காரணத்தால் இவர் என்ன செய்தார், மெல்ல மெல்ல மகன்கிட்ட இருந்து அதை கற்றுக்கொண்டு விட்டார். அப்போ அதில் எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, அதை எப்படி கட் பண்ணுறது, எப்படி பேஸ்ட் பண்ணுறது, எழுத்துக்களை எப்படி அழிக்கிறது, எப்படி பெருசாக்குறது, இந்த நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் மகனிடமிருந்தே கற்றுக்கொண்டு விட்டார். அதே நேரத்தில் அதாவது ஒரு இடத்துல நாங்கள் திருத்த வேணும் என்று சொன்னால், இப்போ ஒரு இடத்துல ஒரு பேரை நாங்கள் திருத்த வேணும் என்று சொன்னால் அந்த நாங்கள் எழுதிய அவ்வளத்திலையும் அடித்த அவ்வளத்திலையும் பெற வேண்டிய பேர் அவ்வளத்தையும் தானாகவே மாற்றக்கூடிய திறமை அந்த கம்ப்யூட்டருக்கு இருக்குது. இப்படியாக அதாவது இவர் தான் எழுதிய கதை 6000 வார்த்தைக்கு மேலே நீடிக்கக்கூடாதுன்றதும் இவருக்கு தெரியும். அப்போ என்ன செய்கின்றார், ஒரு கட்டளையை கொடுத்தால் அந்த கணிப்பொறி என்ன செய்யுது, எத்தனை சொற்கள், எத்தனை வரிகள், எத்தனை பக்கங்கள் என்றெல்லாம் கணித்து சொல்வதாக இவர் கூறுகின்றார். இந்த உதாரணத்துக்கு அவர் ஒரு இலக்கிய உதாரணத்தை கொண்டு வருகின்றார். இந்த கம்ப்யூட்டரை இருதுவர்ண மன்னனுக்கு ஒப்பீடு செய்கின்றார். பாருங்கள், இருதுவர்ணன் என்ன செய்கின்றான், தமயந்தியினுடைய 2ஆம் சுயம்பரத்துக்காக தேரிலே போய்கொண்டிருக்கின்றான். நலன் ஓட்டியபடியால் அது மின்னல் வேகத்திலே போய்கொண்டிருந்தது. தேர் ஒரு சமதரியை கடக்கும் பொழுது அங்கே தாண்டிக்காய்கள் கூடை கூடையாக காய்த்திருந்ததாம். அப்போது இருதுவர்ணன் என்ன செய்தான், தலையை திருப்பி ஒருக்கா பார்த்து விட்டு 10,000 கோடி காய்கள் இருப்பதாக சரியாக கணக்கு சொன்னானா. அவன் ஒரே பார்வையில் எண்ணும் அச்ச இருதயம் என்ற கலையை படித்திருந்தான். அதே போல இந்த கம்ப்யூட்டரும் அச்ச இருதய கலையில் கைதேர்ந்ததாக கதாசிரியர் எடுத்து காட்டுகின்றார். அவ்வளவு தூரம் அந்த கம்ப்யூட்டர் வேலையை செய்யும். அதனால்தான் அதனை ராட்சத வேலைக்காரன் என்று கூட சொல்லப்படுகின்றது. வேலை செய்யக்கூடிய திறமை உள்ளதென கூறுகின்றார். நான் அந்த நெடுக்கதையை எழுதி முடிக்கும் போது இரவு 2 மணி இருக்கும். திருத்தங்களுக்கு மேலாக திருத்தங்கள் செய்து கதையோர் அபூர்வ அழகுடன் வந்திருந்தது. இப்படியான கதைகள் 1000 வருடத்திற்கு ஒரு முறையே பிறக்கும் என்று சொல்வார்கள். மனைவியை பார்த்தேன். அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மகன் பால்வடியும் முகத்தை காட்டியபடி ஏதேதோ கனவில் மிதந்து கொண்டிருந்தான். இப்பொழுது அச்சடித்தால் பிரிண்டர் கரக் கரக் என்று ஊரையே கூட்டிவிடும். நாளை காலை அதை செய்யலாம் என்று நினைத்து கணிப்பொறியை மூடிவிட்டு படுத்து கொண்டேன். ஹா, என்ன மடத்தனமான முடிவு அது! அடுத்த நாள் காலையில் எழும்பி கணிப்பொறிக்கும் பிரிண்டருக்கும் இணைப்பு கொடுத்தேன். கம்ப்யூட்டரை எழுப்பினேன். நல்ல பாம்பை உசுப்பி விடுவது போல இஸ் இஸ் என்று அது உயிர்த்தது. அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பதே ஒரு தனி ஆனந்தம். கதை சேமித்து வைத்த ஃபைலை கூப்பிட்டேன். அது பேசாமல் கம்மென்று இருந்தது. இன்னொரு முறை விழித்தேன். அதற்கு கோபம் வந்து விட்டது. அப்படி ஒரு கோப்பே இல்லை என்று ஒரே போடாக போட்டது.
இந்த கம்ப்யூட்டரில் ஒரு சனியன் என்னவென்றால் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கும். ஒருவரும் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு நண்பர் வந்து 100 ரூபாய் உங்களிடம் கடனாக வாங்குகிறார். அடுத்த நாள் உங்களை பார்த்ததே இல்லை என்கிறார். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தான் எனக்கும் இருந்தது. 36 பக்கங்களையும் சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விட்டுவிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி போல என்னை பார்த்தது. எனக்கு சாட்சிக்கு கூட ஒருவரும் இல்லை. துருவி துருவி தேடினேன். என்னுடைய யுக்தி ஒன்றும் பலிக்கவில்லை. அந்த கோப்பை இருந்த சிரமன் கூட இல்லை. எனக்கு அழுகை வந்துவிடும் போல இருந்தது. தொலைகின்ற தலைப்பில் நான் கணிப்பொறியில் எழுதிய முதல் கதை உண்மையிலேயே தொலைந்து போய்விட்டது. இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. என்னென்னு சொன்னால், இவர் அந்த கதையை எழுதி முடிக்கிறார், அடித்து முடிச்சிட்டார். இரவு 2 மணி இருக்கும். திருத்தங்கள் எல்லாம் செய்து கதை ஒரு அழகாக வந்துவிட்டது. இப்போ என்ன செய்கிறார்? இப்படியான கதை 1000 வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதாவது சிறுகதை என்று எங்களுக்கு தெரியுமா பிள்ளைகளாம்? ஒரே நேரத்தில் நாங்கள் சிந்திச்சாதான் அது சிறுகதை சரியாக வரும். இவருக்கு அதில் நல்ல திருப்தியும் இருந்தது. இப்போ பார்க்குறார், 2 மணியாக போச்சு, தான் அதை பிரிண்ட் எடுக்க வேணும். இப்போ பிரிண்ட் எடுத்தால் மனைவியினுடைய பிள்ளையினுடைய நித்திரை குழம்பிவிடும். சரி, நாளைக்கு எடுப்போம்னு சொல்லி அப்படியே மூடிவிட்டு வந்து படுத்து விட்டார். காலையில் எழும்பி என்ன செய்கிறார்? கம்ப்யூட்டருக்கும் பிரிண்டருக்கும் இணைப்பை கொடுக்குறார். கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி பார்க்குறார். அது இஸ் என்று சத்தம் போட்டதை ஒழிய இவருக்கு அங்கே இவருடைய ஃபைலை காணவில்லை. அதுதான் கோப்பை காணவில்லை என்று சொல்கின்றார். இவருக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது. சரியான கோபம் வேறு, கவலை வேறு. என்ன செய்கின்றார்? சரியான கோபத்தில் நினைக்கிறார். 36 பக்கத்தையும் சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி போல தன்னை பார்ப்பதாக நினைக்கிறார். தனக்கு சாட்சிக்கு கூடிய ஒருத்தரும் இல்லை. யாருக்கும் சொன்னால் கூடி நம்ப மாட்டினான். திருவி திருவி தேடுறார். இவருக்கு எந்த இதுவுமே கிடைக்கல. இவர் எழுதின அந்த கதையின் பெயர் தொலை என்ற தலைப்பில் எழுதின தன்னுடைய கதை உண்மையாகவே தொலைந்து விட்டதாக நினைக்கிறார். ஒரு ஏழை புலவர், அவருடைய பரம்பரை சொத்து ஒரு பாக்குவட்டி. உயிருக்கு அடுத்தபடி அவருக்கு அதுதான் எல்லாம். விறகு வெட்ட, கறி நறுக்க, பாக்குச்சீவ என்று எல்லாத்துக்கும் அதைத்தான் நம்பியிருந்தார். ஒரு நாள் அதை காணவில்லை. புலவருக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. தேடு தேடு என்று தேடினார். விறகு தரிக்க, கறி நறுக்க, வெண் சோற்றுப்புக்கு அடகு வைக்க, பிறகு புலவு கிடைத்ததென்றால் நாளாக பிளக்க, பிறகென்றே சொரிய பதமாயிருந்த பாக்கு வெட்டி இறகு முளைத்து பறந்ததுவோ? எடுத்தீராயற் கொடுப்பீரே. இந்த கதிதான் எனக்கும். பக்குவமாக பணியாரம் செய்து பனைநார் பெட்டியில் மூடி மாடாவில் மறைத்து வைத்தது போல இவ்வளவு கவனமாக இந்த கதையை கோப்பிலே செருகி வைத்தேனே, எங்கே போனது? இறக்கை முளைத்து பறந்து விட்டதா? இவருக்கு அந்த சிறுகதையை காணையில் என்ற ஒரு கவலை. இதனால் இன்னும் பழைய நினைவுகளை எல்லாம் மீட்டு பார்க்குறார். முன்பொரு காலத்தில் ஒரு ஏழை புலவர் இருந்தாராம். அவர் ஒரு பாக்கு வெட்டி வச்சிருப்பாராம். அந்த பாக்கு வெட்டியைத்தான் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துவார். விறகு வெட்டுறதுக்கு, கறி நறுக்கிறதுக்கு, பாக்கு சீவிரத்துக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்துவார். ஒரு நாள் அந்த பாக்கு வெட்டியை காணவில்லை. அவர் அதற்கு எவ்வளவோ கவலைப்பட்டாராம். அதே போல் அதாவது பக்குவமாக ஒரு பணியாரத்தை செய்து நேர்பட்டியில் மூடி மறைத்து வைத்தது போல இவ்வளவு கவனமாக இந்த கதையை தான் கோப்பிலே செருகி வைச்சனே, என்னுடைய கதையை காணவில்லையே என்று சிந்திக்கின்றார். பனி மூடிய அந்த அதிகாலையிலும் நான் நண்பரை தேடிக்கொண்டு ஓடினேன். ஆத்திரத்தோடு என் நண்பர் அவுக்கென எழும்பி 2இல் 1 பார்ப்பது என்று பாய்ந்து வந்தார். அவர் கொடுத்த அந்தரங்க கட்டளைகளை எல்லாம் அது அதிவேகத்தில் நிராகரித்தது. நண்பர் தனக்கு தெரிந்த மந்திர வித்தைகளை எல்லாம் செய்து பார்த்தார். அது அசையவில்லை. குளையடிப்பது ஒன்றுதான் பாக்கி. எல்லாத்தையும் விழுங்கிவிட்டு ஒரு கொப்பரோடு இருந்தது. இறுதியில் பெண் கம்ப்யூட்டர் என்றும் பார்க்காமல் நண்பர் குலுக்கல் முறையில் தன் சாமர்த்தியத்தை காட்டினார். அது அப்போது ஓர் அசிங்க பார்வையை அவர் பக்கம் வீசியது. சரியான கவலையாக போச்சு. அந்த நேரம் பனி மூடிய காலம் இருந்தாலும் முடிய காலமே நண்பரை தேடிக்கொண்டு போயிட்டார். அப்போ நண்பரை தேடிக்கொண்டு போனோன்னே நண்பரும் உடனே வந்து பார்க்குறேன். அவர் வந்து அவர் கம்ப்யூட்டர் விஷயம் தெரிஞ்சபடியால் எல்லா விதமாகவும் செய்து பார்க்குறேன். ஆனால் எதுக்குமே அது அசையவில்லை. அப்போ 2 பேரும் கதைத்ததான் மிச்சம்.
அந்த கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் விழுங்கி போட்டு ஒரு கப்பரோடு இருக்கிற மாதிரி இவருக்கு நினைப்பு. அப்போ இது அவர் என்ன செய்கிறார் நண்பர், குலுக்கி குலுக்கி பார்க்குறார், எல்லா விதமாகவும் பார்க்குறார், அங்கே காணவில்லை, எதற்குமே முடியவில்லை. அப்போ இவருக்கும் அதோட கம்ப்யூட்டரில் மேலே ஒரு வெறுப்பு அண்டையிலிருந்து அதை தொட்டும் பார்ப்பதில்லை. கவலைப்படுறார். இவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், எங்களுடைய வாழ்க்கையில் இப்படியொரு வேதனையாக இருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டு கம்ப்யூட்டர் பக்கமே போவதில்லை. மகனுடைய கையிலே கம்ப்யூட்டரை கொடுத்து விட்டார். தான் முற்பிறவியில் செய்த பாவந்தானோ என்று நினைத்து இருக்கின்றார். நான் அந்த சம்பவத்திற்கு பிறகு கணிப்பொறியை நிமிர்ந்தும் பார்ப்பதில்லை. அதை பார்த்தால் கொன்றுவிட வேண்டும் என்ற கடமை உணர்வு எனக்கு வந்துவிடும். முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டு போய்விடுவேன். அது செய்த நம்பிக்கை துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியாது. பவித்திரமான எங்கள் குடும்ப சந்தோஷத்திலும் அந்நியோன்யத்திலும் இப்படியாக ஒரு கீறல் வந்துவிட்டதே என்று எனக்கு வேதனையாக இருந்தது. தொன்று தொட்டு வந்த பாரம்பரியப்படி கதையை திரும்பவும் கையினால் எழுதுவதென்று தீர்மானித்தேன். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் கதை வரமாட்டேன் என்றது. கம்ப்யூட்டரை படைப்பதற்கு முன்பாகவே கடவுள் கைகளை படைத்திருக்கின்றார் என்பது என் நம்பிக்கை. இருந்தும் கையினால் எழுத முடியவில்லை. கம்ப்யூட்டர் தான் தேவைப்பட்டது. அது இப்படி காலை வாரியும் எனக்கு புத்தி வரவில்லை. முந்திய கதை முற்றிலும் மறந்துவிட்டது. எழுத எழுத கரு மாறிக்கொண்டே போனது. என்ன எழுதுகிறோம் என்று எனக்கே புரியவில்லை. இப்படியாக என்னுடைய எழுத்து ஊழியம் கடவுளின் காருண்யத்தாலும் வாசகர்கள் முற்பிறவியில் செய்த நற்பயனாலும் அவசரத்தில் இழுத்த சிப்போல தடைப்பட்டு அந்தரத்தில் நின்று போனது. இந்த கஷ்ட காலத்திலும் என் மகன் அதனுடன் மிகவும் வாஞ்சியாக பழகினான். மணிக்கணக்காக விளையாடி கொண்டிருப்பான். நீல நிற யானையும் சிவப்பு நிற குதிரையும் வரைவான். பள்ளியில் கொடுக்கும் வீட்டு வேலைகளை கணிப்பொறியில் செய்வான். அதை சொல்லும் போது சொல்வது போல கம்ப்யூட்டரும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கும். அவன் ஏதாவது தப்பாக செய்யும் போதுதான் அப்படி எச்சரிக்கும். என் மகன் அந்த நேரங்களில் கோவிக்காதே கோவிக்காதே என்று சொல்லி அதை சமாளிப்பான். ஒரு நாள் நான் வழக்கம் போல தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். மகன் கணிப்பொறியுடன் செல்லாவம் செய்து கொண்டிருந்தான். விளையாடுவதும் அடிக்கடி சிரிப்பதுமாக சமவயது நண்பர்கள் இருவர் பழகுவது போல இருந்தது அந்த காட்சி. தொலைக்காட்சி கதாநாயகியின் தொப்புள் பிரதேசத்தில் மெய்மறந்து இருந்த நான் திரும்பி மகனுடைய கம்ப்யூட்டர் திரையை பார்த்ததும் திடுக்கிட்டேன். என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. நீத்து பூசணிக்காய் போல கொளுத்து திரை முழுக்க அடைத்து கொண்டு கிடந்தது என்னுடைய கதை. குண்டு குண்டான எழுத்து, தடித்த தலைப்பு, அதேதான் என்னுடைய கதைதான். இங்கே என்ன நடக்குது? இவர் இப்போ கம்ப்யூட்டர் பக்கம் போகிறேல, இவர் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார். என்றாலும் அவருக்கு அந்த மனம் கேட்கல. இடைக்கட மகனுடைய கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டு இருப்பார். அப்போ அவன் என்ன செய்வான்? தன்னுடைய நண்பர்களோடு சிரித்து விளையாடி அந்த கம்ப்யூட்டரோடு நல்லாக பழகுவான். இவர் அங்கே தொலைக்காட்சியில் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தவர் திரும்பி ஒருக்கா பார்த்து கம்ப்யூட்டர் திரையை பார்த்தோன்னா திடுக்கிட்டு போனார். நம்பவே அவரால் முடியலை. ஏன்னு சொன்னால் சிறுகதை தான் அங்கே முழுக்க திரையிலே காணப்பட்டது. இவருக்கு அதை கண்டவுடன் மிகவும் பதட்டமாகவும் இருந்தது. என்ன செய்வதென்று தெரியல. அதேதான், அது என்னுடைய கதை தான் என்று எழும்பிவிட்டார். நான் 2 தரம் வாயை திறந்து மூடினேன். காற்றுத்தான் வந்தது. விட்டுராதே பிடி என்று கத்தினேன். ஏதோ கன்றுக்குட்டி ஒன்று அறுத்து கொண்டு ஓடுகிறது போலவும் தும்பை பிடி என்று நான் கத்துகிறது போலவும் அது இருந்தது. என்னுடைய மகன் குவளை மலர் போன்ற கரநீல கண்களை பிடித்து அகல விரித்து என்னை பார்த்தான். அவனுடைய கை மவுசை அழுத்தி பிடித்தபடியே இருந்தது. நான் பாய்ந்து கிட்ட போய்விட்டேன். இந்த ஃபைல் இங்கே எப்படி வந்தது என்றேன். அந்த ஃபைலை கண்ட உடனே இவர் என்ன செய்கிறார்? அதை விட்டால் ஓடிடுமெண்டு விட்டுறாத பிடி என்று கத்துகின்றார். மகன் என்ன செய்கின்றான்? அவனுடைய மவுஸை அழுத்தியபடி இருக்கின்றான். மகனுக்கு எதுவுமே புரியலை. அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் கண்ணை விரித்து பார்த்து கொண்டு இருக்கின்றான். இவர் கிட்ட போய் கேட்குறார், இந்த ஃபைலை எப்படி இங்கே வந்ததுண்டு. அப்போ அவன் சொல்கிறான், என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, என்னுடைய டைரக்டரியில் நான் தேடிக்கொண்டு தான் இருந்தேன், இது வந்திருக்கு, இது உங்களுடைய ஆண்டு கேட்கின்றான். எனக்கு ஒன்றும் தெரியாது.
நான் என்ற டைரக்டரியில் தேடிக்கொண்டே வந்தேன். இது வந்திருக்கு, இது உங்களுடையதா என்றான். எனக்கு அப்படியே அவனை எடுத்து கொஞ்ச வேண்டும் போல இருந்தது. நான் இன்னொரு தரம் பார்த்தேன். இவ்வளவு நாளும் என் கதையை தன் வயிற்றிலே வைத்திருந்தே இறைமிட்டு தந்திருந்தது இந்த கம்ப்யூட்டர். பெற்றோரை ஏமாற்றி களவாக ஓடி வந்த காதலியை கண்டது போல ஆசை தீர பழகிக்கொண்டே இருந்தேன். ஆனந்தத்தில் என் கண்ணில் நீர் தழும்பி நின்றது. வந்து விட்டாயா வந்து விட்டாயா என்று மனத்திற்குள் சொல்லிக்கொண்டேன். நான் கம்ப்யூட்டரை பார்த்தேன், அதுவும் பார்த்தது. அதன் பார்வையில் இப்போது கொஞ்சம் நட்பு தெரிந்தது. இப்படி அவன் சொன்ன உடனே இவருக்கு என்ன செய்யணுன்னு தெரியல. தன்னுடைய மகனை அப்படியே எடுத்து கொஞ்சம் வேணும் போல இருந்தது. அந்த கதையை கம்ப்யூட்டர் தன்னுடைய வயிற்றிலே வைத்திருந்து இறைமிட்டு தந்ததாக நினைக்கின்றார். இவ்வாறு அவருடைய சந்தோஷம் பிறந்தது. பார்த்தீர்களா பிள்ளைகளா? இந்த கம்ப்யூட்டர் ஒரு வீட்டில் இருக்குமாக இருந்தால் எல்லோருக்கும் பல்வேறு விதமான பயன்களை தரும் என்பதை இலக்கிய வாயிலாகவும் பல உதாரணங்கள் மூலமாகவும் கதாசிரியர் விளக்கி இருக்கின்றார். பிள்ளைகளே, இந்த கதையில் உங்களுக்கு பல்வேறு சொற்பிரயோகங்கள் இருந்தபடியால் நீங்கள் நீங்கள் தனியாக வாசிக்கும் பொழுது உங்களுக்கு சில வேளை அது வாசித்து விளங்கிக் கொள்வதில் இடர்படுவீர்கள் என்ற காரணத்தினாலே இந்த கதையை நாங்கள் இப்பொழுது முழுமையாக வாசித்து பார்த்து விட்டோம். இதை நீங்கள் இப்பொழுது வாசித்து மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் கதைக்கரு, கதாபாத்திரம், மொழி நடை, அந்த கதை பின்னல் எப்படி வந்திருக்கின்றது, அந்த கம்ப்யூட்டருடைய பயன்பாடுகள் பற்றியும் பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை எப்படி எழுதுவது என்பது பற்றியும் கற்போம். நன்றி.